தமாக தலைவர் ஜி.கே. வாசனை சந்திப்பதற்காக மதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தற்போது புறப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், ராஜ்குமார், தற்போது தமாக தலைவர் ஜி.கே. வாசனை சந்திப்பதற்காக மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்திலிருந்து மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தற்போது புறப்பட்டிருக்காங்க. அந்த காட்சிகளை நாம பார்க்கிறோம். சற்று முன்னர் அவங்க ஜி.கே. வாசனை சந்திப்பதற்கு முன்பாக ஆலோசனையில் ஈடுபட்டதா செய்திகள் வந்துச்சு. அவங்க என்ன ஆலோசனையில ஈடுபட்டாங்க, அதனுடைய அம்சங்கள் குறித்து சொல்லுங்க. தமிழரசன், தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இன்று அந்த கூட்டணியில் இணைய இருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி மற்றும் தேமுதிக தரப்பில் பேசி முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று தற்போது மதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்த மக்கள் நல கூட்டணி தலைவர்கள், மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் மதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார்கள். சுமார் 15 நிமிடம் மதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு தற்போது மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள், ஜி. ராமகிருஷ்ணன், திருமாவளவன், முத்தரசன் உள்ளிட்ட தலைவர்கள் 4 பேரும் ஒன்றாக புறப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசனை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் சந்தித்து பேச இருக்கிறார்கள். அதற்கு பின்பாக அங்கிருந்து மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் சந்தித்து பேச இருக்கிறார்கள். அதற்கு பின்பாக முறையாக இந்த கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைய இருக்கிறதுக்கான அறிவிப்பும், அதற்கு பின்பாக ஒட்டுமொத்த கட்சிகளுடைய தொகுதி பங்கீடுகள் குறித்து இன்று அறிவிக்க இருக்கிறார்கள். தமிழரசன், இன்று மதியம் 3 மணிக்கு பத்திரிகையாளர்களிடம் கண்டிப்பாக நான் கூட்டணி குறித்து அறிவிப்பேன்னு தமாக தலைவர் ஜி.கே. வாசன் காலையில செய்தியாளர்களை சந்தித்த போது கூறினாங்க. இப்ப இந்த சந்திப்பின் மூலம் தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் நல கூட்டணி தேமுதிக அணியில இணைஞ்சிருச்சுன்னு நம்ம உறுதியை எடுத்துக்கலாமா? அதாவது ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காக, பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிக்கப்பட்டிருப்பதாகவும், இன்று மாலை தமிழ் மாநில காங்கிரஸ் இணைவது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த கூட்டணியின் 2ஆம் கட்ட தலைவர்களும் பேசும்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இணைவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலை 4:30 மணி அளவில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தேமுதிக கட்சி தலைமை அலுவலகம் கோயம்பேடியில் சந்தித்து அதற்கு பின்பாக தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ முறைப்படி இந்த கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்தது குறித்து அதிகாரப்பூர்வமான முடிவுகளை அறிவிப்பார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு எவ்வளவு சீட்டுகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி பங்கீடுகள் செய்து இருக்கிறோம் என்பது குறித்தும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று நேற்றே தலைவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். நேற்று இதற்கான ஆலோசனை கூட்டமும் மதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இன்று தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சந்தித்த பின்பும், அதே போன்று இந்த சந்திப்பின் போது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் இந்த சந்திப்பின் போது தேமுதிக கட்சி அலுவலகத்தில் அவர்கள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் முறையான அறிவிப்பும், அதே போன்று எவ்வளவு தொகுதி பங்கீடுகள் என்பது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று நாளை தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் அரசியல் மாநாடு காஞ்சிபுரம் மாவட்டம் மாமண்டூரில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் நாளையே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் மற்றும் தொண்டர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொள்வார்கள். அந்த மேடையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனும் இந்த கூட்டணியில் இடம்பெறுவார். அந்த மாநாட்டிலும் அவர் பங்கேற்ப இருப்பார். அதற்கான அறிவிப்புகள் அனைத்தும் இன்று முழுமையாக வெளியிடப்படும் என்று கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தமிழரசன், ராஜ்குமார், தமிழ் மாநில காங்கிரஸ் தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இணையும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னைக்கு வெளியாகும் சொல்லியிருக்கிறீங்க. தொகுதிகள் ஒதுக்கீடு பற்றி அந்த கட்சி வட்டாரங்கள் என்ன சொல்லுது? அது உண்டான தகவல் எதுவும் கிடைச்சிருக்கா? அதாவது இந்த இடம்பெற்றிருக்கக்கூடிய தொகுதி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடுகள் சமீப நாட்களாக பேசப்பட்டு வந்தது. இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கான, அதாவது குறிப்பாக மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் தொகுதி பங்கீடு, அவர்களுக்கான தொகுதி பங்கீடுகள் செய்வதுதான் பேசப்பட்டு வந்தது. அது தற்போது ஒரு சுமூகமான அளவுக்கு தொகுதி பங்கீடுகள் செய்து முடிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றே அதற்கான பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி பங்கீடு செய்திருக்கிறோம் என்பது குறித்து அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று தெரிவித்தார்கள். அதே போன்று அந்த தொகுதி பங்கீடு
இணைவதில் சமீபத்தில் இது போன்று ஒரு புதிய கட்சிகளும் அதே போன்று தமிழ் மாநில காங்கிரசும் தங்கள் கூட்டணிக்கு வரும் என்ற நம்பிக்கையில்தான் தொகுதி பங்கீடு ஓரளவுக்கு நடைபெற்று வந்தது. எனவே தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு வர இருப்பதை அடுத்து இது ஒரு முடிவுக்கு எட்டப்பட்டிருக்கிறது. நேற்று அதற்கான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முழுவதுமாக எட்டப்பட்டிருக்கிறது தகவல் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. தற்போது தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசும் இடம்பெறக்கூடிய வகையில் தற்போது நாம் பார்க்கும்போது இந்த கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்ததுக்கு பிறகு அவருக்கான இடங்களை தேமுதிக தரப்பிலிருந்து சீட்டு ஒதுக்கிடும், அதே போன்று மக்கள் நல கூட்டணியில் தரப்பிலிருந்து சீட்டுகள் ஒதுக்கப்பட இருப்பதாக கூட்டணி கட்சி தலைவர்கள் மூலமாக சொல்லப்படுகிறது. தற்போது நிலவரங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்தால் இதில் கிடைக்கக்கூடிய தொகுதிகளாக பார்க்கும்போது அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளாக பார்க்கும்பொழுது தேமுதிக 100 தொகுதிகளிலும் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மதிமுக 30 தொகுதிகளிலும், அதே போன்று மார்க்சிஸ்ட் கட்சி 26 தொகுதியிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதியிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 26 தொகுதியிலும், தற்போது இந்த கூட்டணியில் இடம்பெற இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 26 சீட்டுகளும் ஒதுக்கிட இது போன்ற தொகுதி பங்கீடு செய்ய இருப்பதாக கட்சியினுடைய நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த அளவுக்கான தொகுதி பங்கீடுகளுக்கான அறிவிப்பு இன்று மாலை, அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்ததுக்கு பின்பாக கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ அறிவிக்கப்பட இருக்கிறார். எனவே இதே அளவுக்கான தொகுதி பங்கீடுக்கான அறிவிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அதே போன்ற இந்த கூட்டணியில் சமீபத்தில் பேசும்போது குறிப்பிட்ட ஒரு சில தொகுதிகளை கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய கட்சிகள் கேட்பதாக தொகுதி பங்கீடுகள் தாமதம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அதற்கான பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு என்பது தற்போது முடிக்கப்பட்டிருக்கு. தமிழரசன். கண்டிப்பா ராஜ்குமார், மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனை சந்திப்பதற்காக அக்கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.